வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் ஈ.வி. வேலு சட்டமன்றத்தில் தெரிவித்த சில கருத்துக்களை நீக்க வேண்டும் என்ற பாமகவின் அவைத் தலைவர் ஜி.கே. மணியின் கோரிக்கையை ஆதரித்து துரித நடவடிக்கை எடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்மொழியப்பட்ட சிப்காட் திட்டத்திற்கு எதிராக பாமக நடத்திய போராட்டத்தை விமர்சிக்கும் வகையில் இந்த கருத்துக்கள் இருந்தன. ஸ்டாலின் எழுந்து நின்று வேலுவின் கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியபோது சபாநாயகர் எம். அப்பாவு இன்னும் கோரிக்கைக்கு பதிலளிக்கவில்லை. இதனால் சில அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த நடவடிக்கையால் குழப்பமடைந்தனர். பண்ருட்டி எம்எல்ஏ டி. வேல்முருகன் மீது முதல்வர் அதிருப்தி தெரிவித்த ஒரு நாள் கழித்து வேல்முருகனின் நடத்தை ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு உள்ளானது. கூட்டாளிகள் மற்றும் முன்னாள் கூட்டாளிகள் குறித்து முதல்வர் எடுத்த மாறுபட்ட அணுகுமுறையை எடுத்துக்காட்டுகிறது. பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முன்னதாக வேலுவின் கருத்துக்களை கண்டித்து ஒரு கூர்மையான அறிக்கையை வெளியிட்டார். இது பிரச்சினையை சுற்றியுள்ள பதற்றத்தை அதிகரித்தது. சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி இந்த விஷயத்தை எழுப்பி வேலுவின் கருத்துக்கள் பாமக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக வலியுறுத்தினார். அந்த கருத்துக்களை பதிவிலிருந்து நீக்குமாறு சபாநாயகரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். திமுகவும் பாமகவும் பல ஆண்டுகளாக அரசியல் கூட்டணியாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் இந்த கோரிக்கையை உடனடியாக அங்கீகரிப்பது ஆச்சரியமாக இருந்தது. இந்த செயல் அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் முணுமுணுப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் அடிப்படை அரசியல் இயக்கவியலை கேள்வி எழுப்பினர். பதற்றத்திற்கு மத்தியில் சமீபத்தில் நடந்த ஒரு குடும்ப திருமணத்தை குறிப்பிட்டு ஜி.கே. மணி விரைவாக மனநிலையை மாற்றினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின், அவரது அமைச்சரவை அமைச்சர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். அவரது கருத்துக்கள் சட்டமன்றத்தில் சூழ்நிலையை தணிக்க உதவியது. இந்த சம்பவம் ஸ்டாலினின் நோக்கங்கள் குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. சிலர் கடந்த கால வேறுபாடுகள் இருந்த போதிலும் பாமகவுடன் நல்லுறவை பேணுவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாக இதை விளக்குகின்றனர். மற்றவர்கள் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடிய கருத்துக்களை கூறி சட்டமன்றத்தில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியாக இதை பார்க்கிறார்கள். இப்படி இருந்தாலும் ஸ்டாலினின் விரைவான தலையீடு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருவரிடமும் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.